இப்பொழுதே மதிப்பிற்குரிய சீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பதை பற்றி பேசுவார். ஐ டோன்ட் லைக், ஐ வாண்ட் அனதர் சப்ஜெக்ட். மோகன் அவர்கள் தற்போதைய சூழலில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்ல என்று நினைக்கின்றார் போல். அவசியமில்லாத விஷயம் சொல்கிறாரோ அப்போ அவசியமானதே பேசட்டும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தமிழில் பேசிய உள்ள தமிழை ஒழுங்காக வரல, புரியாத பாஷை கொண்டதுட்டு. வாட்ஸ் அ நாய்ஸ்? மோகன், இவர்கள் எல்லாம் தாய்மொழியை தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளிகள். தயவு செய்து தமிழிலே பேசு. தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே உங்களிடத்திலே கதை பேச வரவில்லை. ஊரிலே வரவேற்பு கொடுக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கு வந்தேன். வந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லேபரர்ஸ் கூட்டமாக தெரிகிறது. என் நண்பன் பாலு சொன்னான், மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் என்று, இப்படி வாழ்கிறார்கள் என்று. மேலை நாட்டு தொழிலாளிகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பிறந்தவர்கள். அவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். அவர்களுடைய தலைவிதி அப்படி. நீங்கள் இந்நாட்டிலே பிறந்தவர்கள், இப்படித்தான் வாழ்வீர்கள். உங்களுடைய தலைவிதி இப்படி. பொதுவாக இம்மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் எனக்கு போல்டன்ஸ் இருப்பதினால் இத்துடன் வார்த்தையை முடித்து கொள்ளுகிறேன். தேங்க்ஸ்.